வணக்கம் ஆனந்தி. அதாவது சித்திரதுர்காவை சேர்ந்தவர் ரேணுகாசாமி, அதாவது மெடிக்கல் ஊழியர். இவர் பவித்ரா கோடா என்ற கன்னட பிரபல திரைப்பட நடிகைக்கு சில தகவல்களை வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம் என்ற காரணத்துக்காக பவித்ரா கோடா தூண்டுதலின் பேரில் பிரபல கன்னட நடிகர் தர்ஷனின் கூட்டாளிகள் அனைவரும் சேர்ந்து அவரை கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கொலை செய்திருந்தனர். இது சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்த பெங்களூரு போலீசார் அதாவது A1 பவித்ரா கோடா என்ற பிரபல கன்னட திரைப்பட நடிகை மற்றும் அவரது பாய் ஃப்ரெண்டான அதாவது நடிகர் தர்ஷன் உள்ளிட்ட 7 பேரை கைது செய்து சிறையில் அடைத்திருந்தனர். பின்னர் இவர்கள் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் ஜாமீன் மனு தாக்கல் செய்தால் அவர்களுக்கு இடைக்கால ஜாமீன் கிடைத்திருந்தது. இந்த நிலையில் கர்நாடக அரசு தரப்பு சார்பில் அந்த வழக்கறிஞர்கள் குழு உச்சநீதிமன்றத்தில் ஜாமீனை ரத்து செய்ய கோரி மனு செய்திருந்தது. அதாவது கர்நாடக போலீசார் மனு செய்திருந்தனர். அதனை ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்றம் இன்றைய தினம் அந்த ஜாமீனை ரத்து செய்து தீர்ப்பு வழங்கியுள்ளது. அதனால் மீண்டும் பெங்களூரு அன்னபூர்ணேஸ்வரி நகர் போலீசார் இன்று மதியம் 2 மணி அளவில் பவித்ரா கோடாவின் வீட்டுக்கு சென்று அவரை கைது செய்து தற்போது அன்னபூர்ணேஸ்வரி நகர் காவல் நிலையத்துக்கு அழைத்து வந்துள்ளனர். அவருடன் மற்ற குற்றவாளிகளான அதாவது நாகராஜ், லட்சுமண் உள்ளிட்ட ஒரு 4 குற்றவாளிகள், குற்றம் சுமத்தப்பட்ட 4 பேரும் தற்போது அன்னபூர்ணேஸ்வரி காவல் நிலையத்தில் வைக்கப்பட்டுள்ளனர். இவர்களுக்கு மருத்துவ பரிசோதனை இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற உள்ளது. இந்த நிலையில் இந்த ஒரு உச்சநீதிமன்ற ஜாமீன் ரத்து என்ற தகவல் வந்தவுடன் தர்ஷன் எங்கிருக்கிறார் என்ற தகவல் தெரியாமல் இருந்தது. தற்போது அவரும் அவரது மனைவி உள்ள அந்த என்ற இடத்தில் அந்த மனைவி விஜயலட்சுமி வீட்டுக்கு வரும்போது அங்கிருந்த போலீசார் தர்ஷனையும் கைது செய்துள்ளனர். தர்ஷன் தற்போது அன்னபூர்ணேஸ்வரி காவல் நிலையத்துக்கு அழைத்து வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைய தினம் கர்நாடக உயர்நீதிமன்றம் வழங்கிய ஜாமீனை உச்சநீதிமன்றம் ரத்து செய்து இதைத் தொடர்ந்து உடனடியாக இந்த பெங்களூரு போலீசார் அவர்கள் அனைவரையும் மீண்டும் கைது செய்து சிறைக்கு அனுப்ப போகிறார்கள். ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீஹரி.